Greetings from மாற்றம். நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்கில் என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி டெக்னிக்கல் ஸ்கில் பார்த்துட்டோம், கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கில் நீங்கள் என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில். ஸோ வாட் இஸ் லீடர்ஷிப் ஸ்கில்? லீடர்ஷிப் ஸ்கில்னா மெயின் நம்பர் 1 வந்து என்னென்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரைட் ஆஃப் அ லீடர். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் வந்து இந்த ஒர்க் வந்து யாரோ பண்ணுவாங்கன்ட்டு இல்லாமல் நான் எடுத்து பண்றேன். You should set an example. You should lead by an example. So taking responsibility is very, very important leadership skills and you should learn that skill. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து you should set an example to others. இப்போ வந்து நீங்கள் ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறீங்க, ஒரு லீடராக இருக்கீங்கன்னு அப்படின்னா you should lead by an example. That is very, very important. So the leadership skills அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா தேவை ஒருத்தருக்கு. ஸோ நீங்கள் இப்போ வந்து காலேஜ் வந்து படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களே வந்து ப்ரோஆக்டிவ்னஸ்ஸா புது ஐடியாஸ் கொண்டு வர்றது. ஸோ அந்த ஒர்க் பிளேஸில் வந்து இட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அதில் ப்ரைமரி வந்து டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி ப்ரைமரி ஸ்கில் யூ நீட் டு டெவலப். That is one of the important trait of the leader. And next one is that setting as an example or lead by your activity. So நீங்க ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கேட்குறீங்கன்னா அதை நீங்க முதல்ல பண்ணணும், அப்பதான் மற்றவங்க பண்ணுவாங்க. So that is an important trait that you need to develop. And third one is நீங்க வந்து மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்துட்டு if you set an example, that skill will help you to grow in your career and you can develop that by setting an example. Thank you so much.